Retaining balance in one way, இது ஒரு வார்த்தையில் இது சொல்லணும் அப்படின்னாங்க, it has broken a lot of myth. It has simply broken, destroyed a lot of myth. A very carefully cultivated myth over a point of time. Institutes like Stanford, Harvard, you name the best, the business schools in the America. The thinkers, the intellectual, finance thinkers, economic thinkers, எல்லாம் பார்த்தீங்கன்னா, it's a very carefully cultivated myth for the last 200 years or so, which gets transmitted from generation to generation. அங்கே போய் படித்து அந்த மித்தில் யாரெல்லாம் ஊறி போயிருக்காங்களோ, they come back as policy makers, or they come back as politicians, or they come back as prime ministers, they come back as presidents of the nation. அவங்களுடைய தாட் ப்ராசஸை, ஐடியாலஜியை டாக்டர் எம்ஆர் வெங்கடேஷ் அவர்கள் இந்த புத்தகத்தின் மூலமாக உடைத்திருக்கின்றார்கள். The so-called Abrahamic thought. Abrahamic thought, we all know the way it is a carefully constructed myth that is built. Hard work, nothing equals hard work. You do everything as a single atomized individual in a society, the society will reward you. Your rights takes precedence over your duties. You should focus only on your rights. That is why we get a lot of litigating societies like US, like many countries in European Union. அந்த மாதிரி பேசி ரைட்ஸ் தான் முதல்ல எல்லாமே. அதே போல் ஃபண்டமெண்டலி he breaks open the concept of polygamy. பாலிகாமி பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு கல்ச்சரில் வந்து ஃபேமிலி அப்படிங்கிறதே உடைத்து விட்டு மெனி ஒய்ஃப்ஸ், எனி டைம் யூ கேன் டைவர்ஸ், எனி பாயிண்ட் ஆஃப் டைம் யூ கேன் மூவ் ஆன் டு அ நியூ லைஃப், ஈவன் அட் தி ஏஜ் ஆஃப் 50, ஈவன் அட் தி ஏஜ் ஆஃப் 70, ஈவன் அட் தி ஏஜ் ஆஃப் 80. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் a carefully cultivated myth based on which an economic model is built, which almost 90% of the world is thriving in that economic model. The International Monetary Fund is built on it, the World Bank is built on it. நீங்கள் எந்த ஒரு பெரிய பேங்க் எடுத்தால் கூட அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் எல்லாம் இந்த அப்ராஹமிக் தாட்லேருந்து வந்தவங்க. ஃபார் அ லாங் டைம் பாசிபிளி இந்தியா இஸ் வெயிட்டிங் ஃபார் சம்படி லைக் டாக்டர் எம்ஆர் வெங்கடேஷ் டு கம் இன் அ புக், பிரேக் இட் கம்ப்ளீட்லி அண்ட் சே திஸ் எக்கனாமிக் தாட் வில் நாட் ஒர்க் எனி மோர். இஃப் யூ லுக் அட் தி ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ் ஆஃப் த வேர்ல்ட், இட்ஸ் a very fascinating study. நீங்கள் பார்க்கும் பொழுதெல்லாம் பார்ப்பீங்க, none of the American companies or any of the great companies in Fortune 500, it enters into a third generation. It's very tough for a company to enter into a third generation. They say 71% of companies, after every 60 years, it vanishes from Fortune 500. It just vanishes, new guys come, that company will be there for 60-70 years, the new guys come. But Indiaல பார்க்கும் பொழுது, Vellayan sir is a very classic example. I think it is in the third generation now, which will keep going for another 10-15 more generation. அவரே இங்க இருக்கார். If you look at Indian companies which build on the family values, the family as the fulcrum of society. 1947 நம்ம சுதந்திரம் வாங்கினதிலிருந்து கிட்டத்தட்ட 1980 வரையிலும் மொராஜி தேசாய் பிரைம் மினிஸ்டராக இருக்கும் வரையிலும் கல்வி வந்து குடும்பம் சார்ந்து இருந்தது, அந்த ரீஜியன் அல்லது அந்த லொக்காலிட்டி சார்ந்ததாகவே இருந்தது. அப்படி இருக்கும்போது குடும்பம் மையப்படுத்தப்பட்டதுனால கல்வி கற்றவர்கள் மேம்படிப்புக்கு போகும்போதோ அல்லது மேல் படிப்புக்கு வெளிநாட்டுக்கு போகும்போதோ உள்நாட்டையும் தன்னுடைய தாய் நாட்டையும் தன்னுடைய ஊரையும் குடும்பத்தையும் நேசித்தாங்க. அதை பின்புலமாகவே வச்சு தான் அவங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டாங்க. ஆனால் 80க்கும் பிற்பாடு, குறிப்பாக ராஜீவ்காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கு பிற்பாடு கல்வி எப்படி மாறிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, கல்வி என்பது பொருளீட்டும் ஒரு இயந்திரமாக, ஒரு வழிமுறையாக மாற்றப்பட்டு விட்டது. இதுதான் இன்றைக்கி இருக்கிற சீர்கேடுகளினுடைய அடிப்படை. அதே மாதிரி தொழில் என்பது சுதந்திரம் வாங்கினதுக்கு வரையிலும் குடும்பம் சார்ந்து அந்த லொக்காலிட்டி சார்ந்து தான் தொழிலே அமைஞ்சிருந்தது. ஆனால் திராவிட பாரம்பரியம் திராவிட கழகத்தை தோற்றுவிச்சு திராவிட முன்னேற்ற கழகமாக அதிலிருந்து பிரிஞ்சு வந்து 1952 எலெக்ஷனில் நிற்க முடியாத தவிச்சு நின்றுட்டு 1957 எலெக்ஷன் நிற்க ஆரம்பித்து 67 அவங்க ஆட்சி பிடிக்கிறாங்க. அதுக்கும் பிற்பாடு 69 கருணாநிதி ஆட்சிக்கு வந்ததுக்கும் பிற்பாடு தொழில்ங்கிறது அந்த குடும்பம் சார்ந்து இருந்தது, அந்த லொக்காலிட்டி சார்ந்து இருந்தது அல்லது அந்த ரீஜியன் சார்ந்து இருந்ததுங்கிறத முழுவதுமாக அழைச்சி அந்த தொழிலே இல்லாமல் செஞ்சு அந்த தொழில்ங்கிற வர்க்கங்கிறது ஒரு குடும்பத்தில் இருந்ததை இல்லாமல் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லலாம். இன்றைக்கி பாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கரூர் பாயின்னு சொல்கிறோம். இன்றைக்கி பாயினுடைய தலைநகரம் எங்கே இருக்குது? முசிறி, கரூர், இந்த ஏரியாவில் தான் பாய்கள் தயார் செய்யப்படுது, கோரைப்பாய்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணிச்சு, இதெல்லாம் குடும்ப தொழில், இது எல்லாம் நாங்கள் எப்போவுமே பாய் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கணுமா, பாய் தான் பின்னிக்கிட்டு இருக்கணுமா,
எது முடியாது, நாங்களும் கலெக்டர் ஆகணும், நாங்களும் எம்எல்ஏ ஆகணும், இந்த மாதிரி விதைகளை விதைச்சதனுடைய அடிப்படையில் ஜாதியை ஒழிப்போம் அழிப்போம்னு சொல்லி இந்த தொழில்களை எல்லாம் அழிச்சிட்டாங்க. இன்றைக்கி தச்சன் தொழில் கம்ப்யூட்டர்கிட்ட போயிடுச்சு. வேறு மாநிலத்திலேருந்து வந்தவங்க தான் தச்சன் தொழில் செய்கிறாங்க, கருமான் தொழில் அவங்க தான் செய்கிறாங்கலாம். இப்போ வண்ணான் தொழில் போயிடுச்சு, லாண்ட்ரி வந்துருச்சு, ஒரு சட்டைக்கு 35 ரூபா கொடுக்க வேண்டிய கட்டாயமாகி போயிடுச்சு. இந்த மாதிரி அனைத்து தொழில்களுமே குடும்பம் சார்ந்திருந்தது முழுவதும் அழித்த பெருமைக்குரியது யாருன்னீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த திராவிட கழகம். அப்போது நம்மளுடைய நாடுங்கிறது குடும்பம் சார்ந்திருந்தது. அந்த குடும்பத்தில் தான் இந்த நாட்டினுடைய ஆணிவேர் ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருந்தது. அதை தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் சக்ஸஸ்ஃபுல்லாக அழித்து துவம்சம் பண்ணி நாசம் பண்ணதுக்கான பெருமை யாருக்கிட்ட இருக்குதுன்னீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம். அப்போ கல்வி பொருளாதாரம் ஈட்டும் ஒரு இயந்திரமாக மாற்றப்பட்டது. தொழில் குடும்பம் சார்ந்து அந்த லொக்காலிட்டி சார்ந்து அந்த மண்ணின் மனம் சார்ந்து இருந்ததை முழுவதுமாக அழித்து இன்றைக்கி அந்த தொழிலே இல்லாமல் செஞ்சிட்டாங்க. அது கார்பரேட் மயமாக்கிட்டாங்க. இப்போ இதன் மூலமாக குடும்பங்கள் நிர்மூலமாகிட்டு வருது. ஒன்று மட்டும் முடியல. விவசாயிகளில் பூவெல்லாம் தயார் பண்ணுறது விவசாயி, அதை வாங்கி வைக்கிறது பூரா முஸ்லீம் சகோதரர்கள் தான் வாங்கி விற்றுட்ருக்காங்க. பட் அதுக்குள்ளே இயந்திரத்தை கொண்டுட்டு வர முடியல. ஆனால் விவசாயி 30 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ கொடுக்குறான். இன்றைக்கி 600 ரூபாய்க்கு இன்றைக்கி ஒவ்வொரு இடத்துலையும் இன்றைக்கி 1 கிலோ மல்லிகைப்பூ 600 ரூபாய்க்கு வெளியே விற்றுட்ருக்குது. விற்றவங்கிட்ட 30 ரூபா தான். ஆனால் ஓட்டு வங்கிக்காக அவனை 600 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு இந்த அரசாங்கம் அனுமதிக்குது. அதை 24 மணி நேரம் பாடுபட்டு அந்த மல்லிகைப்பூவை தயாரிக்கிறவங்ககிட்ட இன்றைக்கி 30 ரூபாயிலேருந்து 60லேருந்து இப்போ 70 ரூபாய்க்கு கொண்டதும் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் நடந்திருக்கு. இப்போ குடும்பத்தை அழித்து, குடும்ப கலாச்சாரத்தை அழித்து, குடும்ப தொழிலை அழித்து இன்றைக்கி அதை கார்பரேட் லெவலில் கொண்டுகிட்டு போய் அதாவது சம்மந்தம் இல்லாதவங்க தான் இன்றைக்கி சம்பாதிக்கிறாங்கங்கிற மாதிரி கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ இதுலேயும் அழிவு வந்துருச்சு. மூன்றாவது பொருளாதாரம். பொருளாதாரம்ங்கிறது குடும்பம் சார்ந்திருந்தது, அந்தந்த லொக்காலிட்டி சார்ந்திருந்தது. அந்த பொருளாதாரங்கிறத கார்ப்பரேட் கம்பெனிகளாக மாற்றப்பட்டு அது பன்னாட்டு நாகரிகமாக கருதி அந்த பன்னாட்டு நாகரிகத்துக்குள்ளே இந்த பொருளாதாரத்தை கொண்டுட்டு போயிட்டாங்க. அதனால் இந்தியாவினுடைய அந்த அடிப்படை கட்டமைப்பே முழுவதுமாக மாற்றப்பட்டு விட்டது. இந்தியாவினுடைய அடிப்படை சித்தாந்தமே முழுவதுமாக அழிக்கப்பட்டு விட்டது. குடும்ப கலாச்சாரம் சார்ந்து வளர்ந்து உலகத்திலே முன்னோடியாக இருந்த நம்ம இந்திய கலாச்சாரம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா பொருளாதாரம் கார்ப்பரேட்டாக மாறிடுச்சு. குடும்பத்தினுடைய கையில் இருந்த பொருளாதாரம் கார்ப்பரேட்டுங்கிற கம்பெனிக்கு போயிடுச்சு. அதுதான் தெளிவாக அண்ணாமலை அவர்கள் அந்த புத்தகத்தை விமர்சனம் பண்ணும்போது சுட்டி காட்டியிருக்கார். The family is the fulcrum of economic thought, a sense of duty which takes precedence over rights. That economic model is far superior அப்படிங்கிறத நட்ஷெல்ல இந்த புத்தகத்தின் மூலமாக டாக்டர் எம்ஆர் வெங்கடேஷ் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். ஸோ நாம சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் ரைட் ஃப்ரம் 1947 most of the economic policy making, be it a 5-year plan, after whatever we have done right from the liberalization, the globalization, the so-called the LPG model, every single model we look at it, it is an American imported model or an European Union or a Western nation imported model. In this model, there is no concept of a family. There is no concept of a culture. There is no concept of a society that is inbuilt into this economic model. In the economic model லையுமே ஒரு ஃபேமிலியோ கல்ச்சரோ சொசைட்டியோ இந்த எக்கனாமிக் மாடலில் கிடையாது. That is why you see corporate frauds happening in a much larger scale, the missing billionaires vanishing, and more importantly companies collapsing just like that, like a drop of a hat. Whichever old Indian companies, நம்ம சின்ன கிராமத்தில் பார்க்கலாம், 100 வருஷம் தாண்டியாச்சு, 200 வருஷம் தாண்டியாச்சு, 150 வருஷம் தாண்டியாச்சு. The companies which has got family as the fulcrum, which gives more than what it takes from the society, those companies survive. அதான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ரீட்டைனிங் பேலன்ஸில் the economic தாட்டா நம்ம முன்னாடி வைக்கிறார். The chapter 1, he talks about strange alliance, stranger bedfellows. It's a very interesting chapter. இவர் என்ன பண்றாருனாங்க, he breaks open the myth again. மோனோகாமி, ஒருவனுக்கு ஒருத்தி என்பது தமிழ் கலாச்சாரத்தினுடைய அடிப்படை அம்சம். அந்த ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறதுலேருந்து தான் தமிழ் கலாச்சாரமே உருவாயிருக்கு. அதை மையமாக வைத்து இவருடைய முதல் சாப்டரை வடிவமைச்சிருக்கார். ஸோ விச் எவர் எக்கனாமிக் தாட் ஆர் தட் சொசைட்டி விச் என்கரேஜஸ் பாலிகாமி,
அதனுடைய டேஞ்சரை இந்த புக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். Any person who believes in the concept of polygamy, who doesn't believe in the institution of marriage, who doesn't believe in the institution of saving money for his children, who doesn't believe in the institution of a larger society, larger culture, விட்டு கொடுத்து வாழ்றது, அது வந்து பார்த்தீங்கன்னா முதல் சாப்டரில் இருக்கு. ரெண்டாவது சாப்டரில் வெரி இன்ட்ரெஸ்டிங்லி as title, மம்மி வாட் இஸ் அ டேடி. வெரி இன்ட்ரெஸ்டிங் சாப்டர். இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி ஃபியூச்சரில் இதே மாதிரி போச்சு அப்படின்னாங்க உங்களுக்கு தெரியும். the so-called the carrier babies, அப்பா யாருன்னே தெரியாமல் பிறக்கக்கூடிய குழந்தைகள் நாளைக்கு அவங்க வந்து சொசைட்டியில் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஃபேமிலி மேலே ஹோல்டு இல்லாதவங்க, they run multi-billion corporations. Now many corporations in the world are much larger than many of the countries. For example, the classic example is Elon Musk. A person like Elon Musk, who is a very important individual in the world now, he runs a Twitter poll. ஒரு ட்விட்டர் போல் ரன் பண்ணுறார் 3 days back. இந்த ட்விட்டர் போல் எலன் மஸ்க் ஆஸ்க் his followers, millions of followers, நான் வந்து டெஸ்லாவில் இருக்கிற ஷேரை விற்கணுமா விற்கக்கூடாதா? நீங்கள் எஸ்ன்னு சொன்னால் விற்பேன், நோன்னு சொன்னால் விற்க மாட்டேன். Millions of people, they vote in the poll, they say நீங்கள் விற்கணும். Just like that, $5 billion worth of shares is offloaded in the market last 3 days. Just like that, the share price drops by 4%. Just like that, people make decisions. எந்த ஒரு லாஜிக்கும் இல்லாமல், a lot of stakeholders in the company, millions of employees in the company. இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஃபியூச்சரில் வர ஆரம்பிக்கும். People who might not have a good hold on the society when they run multi-billion dollar corporations. The value is more than many of the GDPs of some countries. அது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சாப்டரில் he has given a preview what will happen 30-40 years from now if so-called atomized individuals start making economic decisions on their own which will affect common people like you and me. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த சாப்டரில் சொல்லியிருக்காருங்க. அதே போல் he attacks every single economic theory, starting from Keynesian, starting from the neoclassical theory, starting from the Karl Marx theory, எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுறார். ஏன்னா கார்ல் மார்க்ஸ் இன்ட்ரெஸ்டிங்லி டு டிஸ்ட்ராய் ஃபேமிலி he goes to the market. மார்க்கெட்டை மையமாக வச்சு, இண்டிவிஜுவலை மையமாக வச்சு, அசம்பிளி லைன் ப்ரொடக்ஷனை மையமாக வச்சு கார்ல் மார்க்ஸ் தியரி இருக்குது. ஸோ in one chapter he has explained. In another chapter is very beautiful, the so-called missing middle. Missing middle is the concept of family which holds everything together. அது ஒரு சாப்டர் ரொம்ப அருமையாக எழுதியிருக்கார். And very very interestingly sir, very beautifully sir, every single time you go back to Indian thought, the Indian Vedic thought, Indian Mahabharata thought, Indian Ramayana thought, அங்கிருந்து to buttress all your economic argument, you take seamlessly, you take examples and present before the audience. Bhagavad Gita chapter 1 very interesting conversation between Lord Krishna and Arjuna. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா, அர்ஜுனா கேட்குறாரு, கௌரவா பாண்டவா சண்டை போடுறாங்க, ஆஃபன் ரிப்பீட்டட், யூ ஆல் மஸ்ட் நோ திஸ். இந்த மாதிரி நாம் போய் நம்ம சொந்தக்காரங்க முன்னாடி சண்டை போடுறோம், கித்தன் கின் முன்னாடி சண்டை போடுறோம், வாரில் எப்படி இருந்தாலும் ஒரு எனிமி தொலைஞ்சு போய் தான் ஆகணும், ரிப்பர்கஷன் என்ன ஆகும்னு யோசிங்க கிருஷ்ணா அப்படின்னு நம்ம அர்ஜுனா சொல்கிறார். அதில் அர்ஜுனாவுடைய ஆர்குமெண்ட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். He says, look, it's not about winning a war. If I win this war, I'm going to kill my uncle, I'm going to kill my kith and kin. இவங்கெல்லாம் இறந்து போயிட்டாங்கன்னா, all this familial bonding, when it dies, the families get destroyed, the culture gets destroyed. And millions of army people, அந்த பக்கம் யார் இருக்காங்களோ, moment they die, what will happen to their wife? Millions of wife will not have a husband. அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் பார்த்தீங்கன்னா, உடனே ஃபெமினிஸ்ட்லாம் சண்டை போடுவாங்க, அது எப்படி நீங்கள் இப்படி சொல்லலாம் அப்படிங்கிறக்காக அதையும் வந்து ஒரு கொரலரி போட்டு சொல்லிடணும். தட் பாயிண்ட் ஆஃப் டைம் மேல்ஸ் ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளவு பெண்கள், கனவு இல்லாத பெண்கள் என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க, அவங்க தப்பு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சொசைட்டி எப்படி இன்டெகிரல் நிற்கும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு கொஸ்டினை வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் கேட்குறாரு. அதற்கு லார்டு கிருஷ்ணா கிவ்ஸ் அன் ஆன்சர். அது உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பல எக்ஸாம்பிளை பல இடத்துல எடுத்து அவருடைய எக்கனாமிக் லாஜிக் வந்து பட்ரஸ் பண்ணுறார். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், I think every single policy maker should read it. It's time. India is already shifting to Atmanirbhar Bharat. இது பார்த்தீங்கன்னா இந்தியா ஷிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அசம்பிளி ப்ரொடக்ஷன் லைனில், இஃப் யூ லுக் அட் த வே த ஐஃபோன் இஸ் மேனுஃபேக்சர்ட், மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் எம்ப்ளாய்ட். ஆப்பிள் சேஸ் 3 days the throughput is about million ஃபோன்னு சொல்கிறாங்க. ஒரு புது ஐஃபோன் லான்ச் பண்ணும்போது millions of phones we can just throughput in 3 days. அந்த மாதிரி ஒரு எக்கனாமிக் லார்ஜ் ஸ்கேல் மேனுஃபேக்சரிங் போகும்பொழுது our country's Atmanirbhar Bharat is acting as a hope for the whole of the world to maintain some balance, to retain some sense in the way the whole country is growing. So I have seen when I was in Germany for a training 3 years back, somebody took me to a company. It's a $1.4 billion valuation company.
This company manufactures the coffee vending machine that you see in Starbucks. Starbucks la neenga kudikira coffee vending machine south of Germany la pandranga. When I went there, sir, I was very surprised. There were only 14 employees in the company. Only 14 employees. Most of the machine is handcrafted. Finest carpentry skills you will see there. When I asked them, they said it's a third generation company. Grandfather, father, son, uncle, சித்தப்பா எல்லாமே அந்த கம்பெனியில் எம்ப்ளாய்டு. அவங்க அந்த கம்பெனியினுடைய ஹேண்ட்கிராஃப்ட் பண்ணி அதை விற்கிறாங்க. அது வந்து வேர்ல்டு லெவலில் சைனாவில் மேபி மாஸ் ப்ரொடக்ஷன் ஆகலாம். பட் திஸ் இஸ் அ வெரி கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் வாட் யூ ஹவ் ஸ்போக்கன். Countries like India, 1947 to 1990 we have lost out. 1990 to 2004 we had a very faulty economic model. 2004 to 14 very beautifully you have explained in your previous book, the decade of decay. Adu beautiful solitting. First time bravely Narendra Modi ji is shifting the whole arc back to family, back to Indic culture, back to the Bharatiya way of doing a business. So idhula வந்து the biggest challenge is for the bureaucrats, the IAS officers and other people who are populated in the system, for them to get this in their mind. Even now the academic institution, the training institutions are western centric models. Even now அப்படி தான் இருக்கு. இந்த புக்கை எல்லாரும் படிக்கும் பொழுது let us do the India way, sir. இந்த புக்கை முடிக்கும் பொழுது எனக்கு அதான் தோணுச்சு. Our economic model, our economic logic, the $5 trillion we are going to hit in 25-26, let it be the India way that focuses on family, focuses on culture, and last but not the least, that focuses on the Bharatiya value system. So that is why India, maybe a decade from now or maybe 2 decades from now, then the economic model will shift here. It will be an India-centric economic model. For long, almost 100-150 years, Western-centric economic model operate பண்ணிட்டு இருக்கோம். அதுல very important book is yours, sir. M.R. Venkatesh ji's book is the first in the pipeline. It will inspire a lot of people to relook the whole policy making, relook at the whole economic angle, and they will do it. It's a privilege going through this book, sir. And last but not the least, it's a great privilege to come here and speak to the finest intellectuals, some of the people whom I deeply admire. I take their views very, very seriously. I listen to all their debates in the TV. I read their writings. I keep following their work.